நம்மளோட மாடி தோட்டத்தில் ஏதாவது பழச்செடிகளை வளர்க்கலாம்னு நினைக்கும் போது எதிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. மாமரம், கொய்யா, சப்போட்டா இந்த மாதிரி ஏகப்பட்ட மர வகைகளை பழமர வகைகளை நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் என்னோட சஜஷன் சொல்லப்போனால் இந்த மல்பெரி பழத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். எதுக்காக இதிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ்ன்ட்டு ரொம்ப 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 கம்மி. ஜஸ்ட்டு நடவு செஞ்சுட்டு அப்பப்போ தண்ணி ஊற்றி விட்டால் மட்டும் போதும். ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை. செடிகள் ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு அப்படின்னா கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி பெருசாகிடுச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பழங்கள் கொடுக்கும். நல்லா கருப்பு நிறத்தில் பழுத்துருச்சா அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இனிப்பாக இருக்கும். எத்தனை பேர் வீட்டில் இந்த மல்பெரி செடியை வளர்த்துட்ருக்கீங்க? இந்த செடியோட இலைகளை தான் பட்டுப்பூச்சிக்கு உணவாக கொடுத்துட்ருப்பாங்க. சின்ன வயசில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. நான்லாம் பார்த்தோன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும். நர்சரியே ஒரு டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் மல்பெரின்னு ஒன்று இருக்கிறதே தெரியும். பட்டுப்பூச்சிக்கு கொடுப்பாங்கன்னு தெரியும். ஆனால் இதை சாப்பிட்லாம் அப்படின்றது இந்த இடத்துல தான் நாங்கள் தெரிஞ்சிட்டோம். எத்தனை பேர் இப்போலாம் தான் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்றது யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இல்லை சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.